தோல் நோய், எக்ஸிமா, படை, சொறி, சிரங்கு. அதே மாதிரி இந்த சொரியாசிஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க மீன் செய்தல் மாதிரி வரும். அப்படி கீறிட்டே இருப்பாங்க. ரத்தம் வளர்ற அளவுக்கு கீறினா கூட அந்த திணவு அடங்காது, அந்த நமைச்சல் அடங்காது. இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. உடம்பு ஃபுல்லா பரவுற அந்த சொரியாசிஸ் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு. வெளியே போறதுக்கு கூட அவங்க கூச்சப்படுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய உருவத்தை வந்து முழுசா மூடிப்பாங்க. அதாவது ட்ரெஸ் போட்டு மூடிப்பாங்க, கவர் பண்ணிப்பாங்க. இப்படி வெளியே போக கூட தயங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சொரியாசிஸ் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான தீர்வு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு நீங்க மக்களுக்கு சொல்லுங்க சார். ஆக்சுவலா இந்த மருந்து என்ன அப்படின்னாக்க சிவனார் அமிர்தம் இதோட பேர். இது பேரு சிவனார் அமிர்தம். அதாவது வந்து சிவனோட அமிர்தம் மாதிரி வேலை செய்யும். சிவனார் அமிர்தம். இதுல முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னாக்க சிவனார் வேம்பு எல்லாமே சேருது. இதுல கிட்டத்தட்ட 30 வகையான இன்கிரீடியன்ட், 30க்கு மேலதான் வந்து ட்ரக்ஸ் வந்து சேருது. இதுல மெயின் வந்து என்ன ஆதியான ட்ரக்னா சிவனார் வேம்பு, சிவனோட வேம்பு. அதனாலதான் வந்து இந்த சூரணத்துக்கு பேர் வந்து சிவனார் அமிர்தம் அப்படின்றத வந்து நம்ம சொல்றோம். சரிங்களா? இது என்னடா வேலை செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது நமக்கு பொதுவா வந்து நமக்கு ஸ்கின்னை வந்து நாங்க என்ன சொல்லுவோம், ஸ்கின் ப்ராப்ளத்தை சித்த மருத்துவ வைத்தியத்துல வாதம் அல்லாது மேனி கெடாது. வாதம் தன் அந்த தோல்ல போய் உட்காராம மேனி கெட்டு போகாது. வாதம் அல்லாது மேனி கெடாது. சரிங்களா? இப்போ இந்த வாதத்தன்மைய கொஞ்சம் ஸ்கின்ல போய் வந்து நமக்கு அந்த வாதம் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஒன்றும் இல்லை, வாதம்னா காத்து. அந்த காத்தோட தன்மை வந்து ஸ்கின்ல அதிகமாகிறதுனால அந்த செல்லுல நடக்க வேண்டிய மெட்டபாலிசம் எல்லாமே தடைப்பட்டு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ஷனை காட்டும். சிலருக்கு ரத்த குழாய்கள்ல அடைப்பை ஏற்படுத்தும். இப்போ எக்ஸிமா மாதிரி சொல்லுவோம். எக்ஸிமானா என்ன அப்படின்னாக்கா அன்னோன் ஈட்டியாலஜின்னு சொல்லுவாங்க. ஆனா சித்த மருத்துவத்தில் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தோல்ல இருக்கிற அந்த ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுறதுனால அந்த ரத்தம் ஒழுங்கா சப்ளை ஆகாதனாலதான் முதல் அந்த ஸ்கின் கருப்படிக்குது. அந்த ஸ்கின் அப்படியே இருக்க அந்த ரத்த குழாய் அடைப்பு பெரிதாகி என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல செதிலா மேல அந்த ரத்த ஓட்டம் கட்டாகி மேல இருக்கிற செல்கள்லாம் டெத் ஆக ஆரம்பிக்கும். அந்த அதனால வந்து மேல செதிலா உருவாகுது. அதை கீறும். அந்த இடத்துல வந்து இதாகுது. அந்த இடத்துல அந்த ரத்த ஓட்டம் இல்லாதனால மறுபடியும் புண்ணாகும். அதுல இருந்து நச்சு தண்ணீர் வடியும். ஓகேவா? இந்த பிரச்சனையோட ஆதி வந்து வாதம். அந்த வாதத்தினால அடைப்பு, செல்லுலர் நடக்க வேண்டிய மெட்டபாலிசம் தடைப்படுது. அதனால வந்து இதாகுது. இதுவே சிலருக்கு வந்து ஆட்டோ இம்யூன் பிரச்சனையா வந்து கிரியேட் ஆகும். இது வந்து சோரியாசிஸ் மாதிரி வந்து வரும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல அந்த செல்கள்ல மட்டும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதனால வளர்ச்சிதை மாற்றம் அதிகமாகி அந்த செல்கள் வந்து வேகமாக வளர்ந்து சீக்கிரமா சாகுது. அதுதான் வந்து சோரியாசிஸ். ஆட்டோ இம்யூன் பிரச்சனையா அது கன்வெர்ட் ஆகுது. இன்னொரு சிலருக்கு வந்து அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ், அலர்ஜி உண்டாகுது. ஓகேவா? இந்த அலர்ஜினால என்ன ஆகுது அப்படின்னாக்க, சில நேரங்கள்ல அந்த இடத்துல வந்து ஒரு புரோட்டீன் அதிகமாகலாம், ஒரு சில இதுகள் வந்து பற்றாக்குறையாகலாம். அது நம்ம உணவோ இல்ல நம்மளோட வாழ்க்கை முறையிலேயோ அந்த ஒவ்வாமை வந்து நமக்கு வந்து தோள்கள்ல வந்து ஏற்படுது. ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவு சில பொருட்கள் வந்து தோலை வேகமாய் சேர்ந்தடையும். ஏன் தோலும் முடி எல்லாத்துலயுமே சரியா. அதனாலதான் சில டைம்ல ஃபோரன்சிக்ல செத்த பின்னாடி விஷம் வந்து முடியில கட் பண்ணி செக் பண்ணுவாங்க. முடிய கட் பண்ணி அதுல விஷம் இருக்கான்னு செக் பண்ணா அதுல தெரியும். ஏன்னா நான் அந்த விஷமானது இதாகும். அதே மாதிரி நம்ம தோல்லையும் அந்த நஞ்சானது வந்து வேகமா போயும். சில ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய நம்ம உணவுப் பொருட்களை எடுக்கும்போது அது அலர்ஜிக் டெர்மடைட்டிஸா மாறும். அந்த அலர்ஜியை வந்து உருவாக்கக்கூடியது. நாங்க இது வந்து எப்படா வந்து இதாகுது அப்படின்னா, சித்த மருத்துவத்தோட அடிப்படை வாதம் வந்து அடிப்படையில போய் அந்த ஸ்கின் தோலை அடைந்து பிரச்சனை ஏற்படுது, செல்கள்ல மாற்றம் ஏற்படுறதுனால இந்த பிரச்சனை வருதுன்றது. நமக்கு இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து நமக்கு தோல் நோய் பிரச்சனை இருக்கு. இதுல இந்த சிவனார் அமிர்தம் அப்படின்றது வந்து இது ஒரு அற்புதமான மருந்தா சிறுமம். இதுல நிறைய முறைகள் இருக்கு. 1-2 மூலிகைகளை சேர்த்து சிவனார் வேம்பு சூரணம் அப்படின்றத கொடுப்பாங்க. இது 30-40 வகையான மருந்துகள் வந்து இதுல சேருது. இதுல நிறைய மருந்துகள் ரொம்ப இந்த மருந்து எடுக்கும்போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, கூகை கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கூகை கிழங்கோட இதுவும் சேருது. அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷன் இருக்கு. அலர்ஜிக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான நிறைய மருந்துகள் வந்து இதுல சேர்றதுனால அந்த ரத்த குழாய்கள்ல அடைப்பு இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணுது. தோள்கள்ல வந்து இது நச்சுத்தன்மை, அது ஃபங்கல் மாதிரி வந்து நமக்கு கிருமி தொற்றுனால ஏற்படுற தோல் நோய்களுக்கும் அந்த கிருமிகளுக்கு வந்து சர்வை ஆக முடியாம அது தோல்ல இருந்து கம்மியாகுது. ஆட்டோ இம்யூன் இந்த மெட்டபாலிக் இந்த வாதத்தை வந்து இது நிவர்த்தி பண்றதுனால
சோரியாசிஸ் போன்ற ஆட்டோ இம்யூன் பிரச்சனைகளை வந்து வந்து கம்மி பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மல்டி பர்பஸ் வந்து சூரணம் தான். அனைத்து தோல் நோய்களுக்கும் வந்து இது வந்து வேலை செய்யுது அப்படின்றதான். நம்ம தமிழர்கள் எப்போதும் பேர் வைக்கிறதுல வந்து ரொம்ப நுட்பமா வைப்பாங்க. சரிங்களா? அமிர்தம் அப்படின்றது ஒரு இதுக்கு பேர் வைக்கிறாங்கனாவே அவங்க ஒரு ஒரு முக்கியமான மருந்துக்கு தான் வந்து பேர் வைப்பாங்க. அது பேர் பாருங்க, சிவனார் அமிர்தம், சிவனோட அமிர்தம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இதை பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த மூலிகையோட மகத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணாக்க அந்த தோல் நோய்கள் குணமாகும்? எப்படி யூஸ் பண்ணும்? எத்தனை வேலை யூஸ் பண்ணும்போது என்ன பத்திய முறைகள் இருக்கணும்? ஆமா, கண்டிப்பா. இப்போ நமக்கு தோல் நோய் ஃபர்ஸ்ட் பத்தியும் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு தோல் நோய்கள்னாவே நமக்கு பொதுவா எல்லாருக்குமே தெரியும், உப்பு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவோம், புளி எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன் இந்த உப்பு புளி எடுத்துக்கூடாது? ஏன் அப்படின்னா உப்போட தன்மை என்ன? அரிக்கக்கூடியது. ஆமா தானே? உப்பு நம்ம ரத்தத்துல சேரும் போது அதிகமாகும் போது அரிப்பு வந்து நார்மலாவே அதிகமாகும். சரிங்களா? இந்த ஆல்ரெடி ஸ்கின் பிரச்சனைல வந்து இவங்களுக்கு அரிப்பு அதிகமா இருக்கும். அப்போ உப்பு வந்து அதிகமா உப்பு புளியும் அதிகமா எடுத்துக்க ஆரம்பிச்சாங்கன்னா அரிப்பு அதிகமாகும். இந்த ஸ்கின் பேஷண்ட் இருக்கிறவங்க நார்மலா வந்து இந்த வத்த குழம்பு, சிக்கன்ல வந்து உப்பு போட்ட பண்டங்கள் ஏதாவது வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா பாருங்க, அடுத்த நாள் உங்களுக்கு அரிப்பு அதிகமா இருக்கும். ஸோ உப்பு புளியை கம்மி பண்ணணும். அதிக சூடு தரக்கூடிய பொருட்கள் வந்து கோழிக்கறி மெயினாக கட் பண்ண சொல்லுவோம். கோழிக்கறி, மீன் இதெல்லாம் கட் பண்ண சொல்லுவோம். ஏன் வந்து கோழிக்கறி கட் பண்ண சொல்றோம்? இருக்கிற உயிரினங்கள்லயே அதிகமான பாடி டெம்பரேச்சர் கொண்டது கோழி. நமக்கு 98.6, அதுக்கு 103க்கு மேல. சோ அதிகமான சூடை வந்து நமக்கு உடம்புக்கு தரக்கூடியது கோழி. அதனாலதான் வந்து இது சளி பிடிச்சிச்சா நாட்டுக்கோழி சூப்பு கொடுங்க. கபத்தை வந்து இது பண்றதுக்காக அந்த சூப்பு குடிக்க சொல்றோம் நம்ம. இவங்களுக்கு வந்து கோழி இந்த மாதிரி சூடு அதிகமாகும் போது அரிப்பு அதிகமாகும், ஸ்கின் பிரச்சனை அதிகமாகும். அதனால கோழி, மீன் இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் இதெல்லாத்தையும் நம்ம இது பண்ண சொல்றோம். பாவக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ண சொல்றோம். ஸோ இந்த மாதிரியான உணவு இருக்கு. அப்ப நீர் காய்கறிகள் நம்ம எடுக்கணும். சில டைம்ல ஒவ்வாமையில ஒருத்தருக்கு வந்திருக்கும். ஒரு சிலருக்கு தக்காளி எடுத்து அலர்ஜி ஆகும், சிலருக்கு காலிஃபிளவர் எடுத்து அலர்ஜி ஆகும். அவங்க அந்த உணவை கண்டுபிடிச்சு அதை வந்து கட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம கொஞ்சம் இது பண்ணணும். அதுக்கடுத்து வந்து இது எப்படி சாப்பிட்றது அப்படின்றது, அதாவது வந்து கப உடனுக்கு வந்து ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா இதை தேன் கலந்து எடுத்துக்கலாம், சுடுதண்ணி கலந்து எடுத்துக்கலாம். பித்த நாடி நம்ம அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர்கள் நெய், வெண்ணெய் போன்ற நெய்ப்புத்தன்மை உள்ள உணவு இதுல வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து நல்லது. சரிங்களா? அடுத்தது வாத தேகி அப்படின்றவங்க வந்து தண்ணியில எடுத்துக்கிட்டாவே போதுமானது, சுடுதண்ணி இதுல எடுத்துக்கிட்டாவே போதுமானது. ஆனா அனைத்து உடலுக்கும் சுடுதண்ணியில் எடுத்துக்கிறது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுல பித்த தேகி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நெய், வெண்ணெய் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் சிறப்பா செயல்படும், அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது 15 நாள்ல அவங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். 1 மாசத்துக்குள்ளார ஓரளவு அவங்க எப்படியும் நல்ல கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இது ரொம்ப அற்புதமான மருந்து. என்ன நேயர்களே, உங்களுக்கும் சோரியாசிஸ் இருக்கா? தோல் நோய் இருக்கா? தோல் நோய் சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைக்கும் இந்த மருந்து அற்புதமா வேலை செய்யும். அதனால சோரியாசிஸ் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க, தோல் நோய் சம்பந்தமான, ஸ்கின் சம்பந்தமான டிசீஸ் உள்ளவங்க யாரும் வந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மருந்தை கண்டிப்பா வாங்கி பயன்படுத்தி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.